ஈரானோட அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏத்துக்க முடியாத ரெக்வஸ்ட்டை ஈரான் வச்சிட்டு இருக்காங்கன்னு அமெரிக்கா சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவோட கேம் பிளானா, இல்லை ஈரான் இந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்களா, இல்லை மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா இரண்டாம் கட்டமாக ஈரானின் மீது பண்ணுறதுக்கு தயாராகிறாங்களான்னு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கப்போ இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா ஐஆர்ஜிசியோட கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கத்தார், துபாய், சவுதி அரேபியா, இன்னும் சில நாடுகள், பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் இவங்களோட உதவி இல்லாமல், ஈரானோட உதவி இல்லாமல் இந்த பேசேஜை தாண்டி போக முடியல. இதுக்காக குறிப்பிட்ட அளவு இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் பார்க்கணும்னா ஒரு 20 கோடி ரூபாய் அளவில் அந்த பணம்ன்றதை வாங்கிக்கிட்டும் ஐஆர்ஜிசி அந்த வழியை விட்டுட்டு இருக்காங்க. இதில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஐஆர்ஜிசினால கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில கப்பல்கள், கத்தாருக்கு சொந்தமான கப்பல் மற்றும் எமிரேட்ஸுக்கு சொந்தமான ஒரு கப்பல் மீண்டும் இன்னும் சில செட் ஆஃப் அதிகாரிகள்னால தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் டோலை எங்க கிட்ட பே பண்ணலன்னு சொல்ற மாதிரி அங்கே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இதோட சேர்த்து இதுவரைக்கும் அமெரிக்காவுக்கு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற ரொம்ப முக்கியமான ஒரு தரவுகள் வெளியில் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் புக்ஷாகணும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல சவுதியோட ரொம்ப பெரிய ஒரு ரிஃபைனிங் யூனிட்டா இருக்கக்கூடிய அரம்கோட சிஇஓ அமின் நசர் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸோட பிளாக்கேட் இந்த உலக பொருளாதாரம் மற்றும் உலகத்தோட எரிசக்தி ஏற்றுமதியை ரொம்ப பெரிய அளவில் பாதிச்சிருக்கிறதா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ்ன்றது இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த ரூட்டை மட்டும் தான் பிளாக் பண்ணியிருக்கு. ப்ரொடக்ஷனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் இன்னும் வரப்போகிற பிரச்சனை, அது சரியாகிற வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், ஈரானோட தாக்குதல்னால அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணாதான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸோட பிளாக்கேட்ன்றது கிளியர் பண்ணப்பட்டாதான் இதோட பயனானது பொதுமக்களுக்கு, இந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய உலக நாடுகளுக்கு கிடைக்கும். இப்போ சராசரியா பார்த்தோன்னா சவுதி ஒரு நாளைக்கு 100 பேரல் ரிஃபைன் பண்றாங்கன்னு வைங்க. ஈரானோட தாக்குதல், இந்த அரம்கோட முக்கியமான ஃபெசிலிட்டிஸ்ல ஈரானோட ட்ரோன் ஸ்ட்ரைக் மற்றும் மிசைல் ஸ்ட்ரைக் நடந்ததுனால அதுல 15ல இருந்து 20% வரைக்கும், தோராயமா பார்த்தோன்னா ஒரு 24% வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்றாங்க. இதை சரி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் வரைக்குமாவது 18 மாசம் கழிச்சு தான் இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் லைனை பழைய மாதிரி ஸ்டேபிளா கொண்டு வர முடியும். அந்த 18 மாசங்களுக்குள்ள இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் ஆனது ஓபன் பண்ணப்பட்டாலும் இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ஆனது இருக்காது. சோ அதுக்கான வழி நீங்க கிளியர் பண்ணாலும் ப்ரொடக்ஷன் சரியாகாத வரைக்கும் இந்த நாள ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கிறது வரப்போற நாட்கள்ல ரொம்ப சவாலான காரியமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொல்றது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய நாடுகள்ல இதோட இம்பாக்ட் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பேசேஜ் மட்டும் பிரச்சனை கிடையாது, ப்ரொடக்ஷன். இப்ப இன்னும் நல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப தமிழகத்துல ஆட்சி அமைச்சர் இருக்கக்கூடிய தாவேகா உங்களோட தேர்தல் வாக்குறுதியில 6 சிலிண்டர்ஸ் வரைக்கும் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் ஒரு வருஷத்துக்கு நாங்க ஃப்ரீயா கொடுப்போம்ன்ற மாதிரி சொன்னாங்க. இது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம். ஏன்னா கத்தார்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரெஃபைனரிஸ் அவங்களோட 14 LNG ட்ரெயின்ஸ்ல 12 தான் இப்போதைக்கு ஸ்டேபிளா இருக்கு. 2 கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிலைமை வச்சு பார்க்குறப்போ அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்காவது இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்தியாவில் தொடரும். எதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட் நான் எடுத்து எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, இது ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துரும். அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் புரிஞ்சுடுறதுக்காக தான். இப்போ சவுதியில் மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ரெஃபைனரிஸும் இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ்ல வழி கிடைக்கல, அவங்களோட கப்பல்கள்னால சரிவர இங்க செல்ல முடியலன்றப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன்றதும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் ஐஆர்ஜிசியோட அந்த ஒரு சேஃப் பேசேஜ்ல இன்னைக்கு அந்த கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. இதுல இன்வால்வ் ஆன கப்பல்கள் 2 கத்தாரோட LNG டேங்கர், இன்னொன்னு எமிரேட்டோட டேங்கர். இந்த 3 கப்பல்களும் இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் பகுதியை கிராஸ் பண்ணிருக்க வேண்டியது. ஆனா இந்த 3 கப்பல்களும் சொல்லி வச்ச மாதிரி கொஷம் தீவுகளுக்கு பக்கத்துல போயிட்டு ஈரானோட அந்த சேஃப் பேசேஜுக்கு பக்கத்துல போயிட்டு ஒரு யூ-டர்ன் அடிச்சு வந்திருக்கிறத மேரிடைம் டிராஃபிக் டேட்டாவை எடுத்து பார்க்கறப்போ தெரியுது. அதுல இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, கத்தாரோட டேங்கரா இருக்கக்கூடிய இந்த மிசோன்னு சொல்லக்கூடிய கப்பல் அவங்களோட ரேடியோ கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட சில அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. முதல்ல ஈரானோட அதிகாரிகள், ஈரானோட கப்பற்படை அதிகாரிகள் கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டதாகவும், திரும்ப அந்த பகுதியை நோக்கி அந்த சேஃப் பேசேஜ் நோக்கி போனப்போ நீங்க இன்னும் பேமெண்டே பண்ணல, நீங்க பேமெண்ட் பண்ணா மட்டும் தான் இந்த பகுதியை தாண்டி போக முடியும், அதனால நீங்க உடனடியாக பின்வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கப்பலுக்கு நடந்த அதே நிலைமை தான். ஆனா இந்தியாவோட கேஸ்ல ஸ்கேமர்ஸ் உள்ள வந்ததா சொன்னாங்க. இதுல இப்போ வரைக்கும் ஸ்கேமர்ஸ் இன்வால்வ் ஆனது மாதிரி எதுவும் தெரியல. சோ ஐஆர்ஜிசிலே 2 தரப்புகள் இருக்காங்களான்ற ஒரு சந்தேகத்தையும் உருவாக்கி இருக்கு. ஸ்கேமர்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது ஸ்கேம் ஆயிட்டாங்க, இல்ல திரும்ப அந்த அமௌண்ட்டை பே பண்ணாதான் உங்களால வெளியே போக முடியும்ன்றது. ஸ்கேமர்ஸ் இன்வால்வ் ஆகாம ஈவன் ஐஆர்ஜிசி இதே மாதிரி 2 தடவை பேமெண்ட் கேட்டிருந்தாலோ, இல்ல ஐஆர்ஜிசி 2 டீமா இந்த இடத்துல புரிஞ்சிருந்தாலோ அது பெரிய ஒரு சிக்கலை ஈரானுக்குள்ள உருவாக்கும். ஏன்னா பவர் பேலன்ஸ்ன்றது அந்த இடத்துல எந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்குன்றது தெரியுது. ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்ல எமிரேட்டோட டேங்கர் மட்டும் ஓமனோட கடற்கரை பகுதிகளுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வழியா தாண்டி போயிருக்கு. ஸோ
எதிர்பாராத பல கன்ஃபியூஷன்ஸ் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸோட சேஃப் பேசேஜில் உருவாகியிருக்கு. நிறைய ஸ்கேமர்ஸ் உள்ள வரது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசிக்குள்ளேயும் பல குழப்பங்கள் இந்த சேஃப் பேசேஜ் தொடர்பாக உருவாயிருக்கிறது இது தெளிவாக காமிக்குது. அடுத்ததா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அபராச்சி அவர்கள் அவரோட கவுண்டர் பார்ட்டா இருக்கக்கூடிய சவுதியோட ஃபாரின் மினிஸ்டர் ஃபைசல் பின் ஃபர்கன் அவர்களோட கடந்த ஒரு வாரத்தில் 3 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்காரு. அதுல ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், சவுதியோட ஆயில் ப்ரொடக்ஷன் மிகப்பெரிய அளவு பாதிப்படைஞ்சிருக்கு. டோட்டல் ப்ரொடக்ஷன்ல 20% அதிகமாக இப்போ அது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லிட்டு இது சவுதியோட இக்கானமியை பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா ஈரானோட கப்பல்களை வெளியில போக விடாம அமெரிக்கா தடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில உள்ள இருந்து வரக்கூடிய எந்த கப்பலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஈரான் ஒரு பெரிய பிளாக்கெட் போட்டாங்கன்னா அதுல சவுதிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும். எண்ணெய் மட்டுமே மையமா வச்சுதான் அரபு நாடுகளோட பெரும்பான்மையான பொருளாதாரமானது போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எண்ணெய் வெளியில் அனுப்ப முடியலன்றது. ப்ரொடக்ஷன் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்லை எண்ணெய் கிணறுகள்ல இருந்து அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் க்ரூட் ஆயில் பம்ப் பண்ணக்கூடிய பணிகள் நிறுத்தப்பட்டுச்சுன்னா அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து பெரிய ப்ராசஸ். எடுத்தம் கவுத்தன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. அண்ட் ஒரே ஒரு சிங்கிள் சுவிட்சில் இதை ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து பண்ணிட முடியாது. அதுக்கான அந்த இனிஷியல் ப்ராசஸ் மட்டுமே ஒரு எண்ணெய் கிணறு வந்து நீங்கள் திரும்ப ஆக்டிவாக கொண்டு வரதுக்கு மட்டுமே பல லட்சக்கணக்கான டாலர்கள் செலவாகும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இதை மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணுறப்போ சவுதிக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர் உருவாக்குது. ஸோ இதோட தொடர்ச்சியாக ஈரான் கிட்ட இவங்க பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய சர்ப்ரைஸான அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு பின்னாடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சவுதி மற்றும் ஈரான் இவங்க நேரடியாக இந்த இடத்துல பேசிக்கிட்டாலும் இவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஈகோ இருக்குன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்றது. கடைசியாக பார்த்தோன்னா இந்த அமெரிக்காவோட ஒரு செயல் தான் ஈரானோட சீஸ்ஃபயர் ப்ரப்போசல் தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிஜெக்ஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் வரல, அடுத்து வரப்போகிற ஒரு அட்டாக், தவிர்க்க முடியாத ஒரு தாக்குதலுக்கு தொடக்கமாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு உருவாயிருக்கு. என்னடா சொல்கிற, அப்போ என்ன அமெரிக்கா வந்து அடுத்து டேரெக்டாக அடிச்சிருவாங்கன்னு கேட்டேன்னா இந்த தடவை அமெரிக்கா டேரெக்டாக பாம்ஸ் ட்ராப் பண்ணுறாரு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. இதற்கு பதிலாக ஈரான்குள்ளேருந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்க போகிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்டான சில வார்த்தைகள் ஈரானோட சீஸ்ஃபயர் டிமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அன்அக்செப்டபுளாக இருக்குது. அந்த ப்ரெஷரை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்டர்னலி ஈரான் வந்து இந்த சீஸ்ஃபயரை அக்செப்ட் பண்ணிக்காது, இல்லை ஏற்றுக்க முடியாத டிமாண்ட்ஸ் வைக்கிறதுனால இன்டர்னலி அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது இன்டர்னல் ப்ரெஷர்ன்றப்போ ஈரான்குள்ளேருந்து அடுத்த கட்டமாக அமெரிக்கா ஏதோ வேலையை பார்க்க போகிறாங்கிறது உறுதிப்பட வெளியில் தெரிய வருது. அப்புறம் என்னடா ஈரான் அப்படி என்ன பெருசாக டிமாண்ட் வச்சிட்டாங்கன்னா லெபனன், ஏமன் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் பிரச்சனைகள் முடிவு கொண்டு வரப்பட்டதான். நாங்கள் சீஸ்ஃபயரை பற்றி பேசுவோம், யுரேனியமை பற்றி பேசுனதுக்காக அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணல. லெபனனையும் ஏமனையும் இந்த சீஸ்ஃபயருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும், பர்மனெண்ட்டாக அங்கே அமைதி திரும்புற வரைக்கும் நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்றதுக்காக தான் இப்படி ஒரு வார்த்தையை அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட அந்த லாஸஸை பொறுத்து பார்த்தோன்னு வைங்க, மெட்டீரியல் லாஸ் மட்டும் இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு 3.5 பில்லியன் வரைக்கும் இந்தியாவோட மதிப்பீட்டில் சொல்லணும்னா ஒரு 35,000 கோடிக்கும் அதிகமாக அந்த இழப்பு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்றாங்க. F-15 போர் விமானங்கள் 3 சுற்று வீழ்த்தப்பட்டிருக்கு. அது குவைத்தில் நடந்திருக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி. ANTP ரேடார் 2 சுற்று வீழ்த்தப்பட்டிருக்கு. இதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் கிட்ட. KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் 1 இழப்பு ஏற்பட்டிருக்கு. E-3 AWACS ஒரு இழப்பு, CH-47 1, F-15EX ஒரு விமானம் இழந்திருக்கு, A-10 வார்டாக் போர் விமானம் 1, C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் 2, MH-6 மற்றும் AH-6 ஹெலிகாப்டர் கேட்டகரியில் 4, MQ-4C ட்ரோன் 1, MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் மினிமம் 11 இருந்து மேக்ஸிமம் 24 வரைக்கும் அக்ராஸ் ஈரான் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியிலையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் மற்றும் ஈரானோட தெற்கு பகுதிகளில் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக 24 வரைக்கும் சுட்டு வீழ்த்தப்பட்டலாம் சொல்லியிருக்காங்க. இதுல முதல்ல நடந்த அந்த F-15 ஷாட் டவுன்ன்றது குவைத்துக்குள்ள நடந்துச்சு. அது ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலமா நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா எதுவும் அதை பத்தி பெரிய அப்டேட் நடந்து கிடைக்கல. இந்த மெட்டீரியல் லாஸ் மட்டுமே அமெரிக்காவுக்கு அதான் அந்த 3.5 பில்லியன் வரைக்கும் மேக்ஸிமம் ஆயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து ஈரானுக்குள்ள அவங்க நடத்திய அந்த தாக்குதல் அதனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அந்த பொருட்செலவுகள் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 72 பில்லியனுக்கும் அதிகம். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் பார்க்கணும்னா 7.5 லட்சம் கோடிக்கு கிட்ட இந்த 2 மாதத்தில் நடந்த தாக்குதல் மட்டுமே. அதுவும் சீஸ்ஃபயர்ன்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 1 மாதத்தை தாண்டியாச்சு. அந்த 1 மாதம் தாக்குதல் பிப்ரவரி 28 ஏப்ரல் 8ஆம் தேதி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்படுற வரைக்கும் அது வரைக்கும் நடத்தப்பட்ட செலவு மட்டுமே இந்த அளவுக்கு பெரிய ஒரு பொருட்செலவை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செலவு கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஏதாச்சும் ஈரான் கிட்ட இருந்து அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்க, இல்லை முக்கியமாக அவங்க நினைச்சதை ஏதாச்சும் சாதிச்சிட்டாங்கன்னா இந்த பொருட்செலவுலாம் வந்து பெருசாக அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை பண்ண விடாமல் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ ஈரான் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஒன்று ஈரான் அமெரிக்கா சொல்றதை கேட்டு, இல்லை அமெரிக்கா ஈரான் சொல்றதை கேட்டு ஒரு சீஸ்ஃபயர் வந்தால் தான் உண்டு. அப்படியும் இல்லையா திரும்பவும் தாக்குதல் நடத்துக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இப்போ அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் சில நாட்கள் மேபி ஒரு வாரத்துக்குள்ளேயே இதோட அடுத்த கட்டம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் நம்மளுடைய உங்கள் RK.